நகரத்துல இருந்து தூரமா உள்ள ஒரு காட்டுல சோனா குருவி தன்னுடைய 2 குழந்தைங்களோட வாழ்ந்து வந்துச்சு. சோனா குருவியோட கணவர் 2 மாசங்களுக்கு முன்னால இறந்து போயிட்டாரு. இதனால வேற எந்த வேலையும் தெரியாத சோனா குருவி குழந்தைங்களை வளர்க்கறதுக்காக அந்த காட்டுல உள்ள சில பறவைகளோட வீட்டுல வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிடுச்சு. அதனால சோனா குருவி சில பறவைங்களோட வீட்டுல பாத்திரத்தை சுத்தம் பண்ணுச்சு, சில பறவைகளோட வீட்டை சுத்தம் பண்ற வேலைய பார்த்தது. அம்மா, என்னோட ஷூ ரொம்பவும் பழசா போயிடுச்சு. எனக்கு ஒரு புது ஷூ வாங்கி கொடுங்க. பியூட்டி, உனக்கு இந்த மாசம் அம்மா கண்டிப்பா புது ஷூ வாங்கி கொடுப்பேன். அம்மா, அடுத்த வருஷம் நான் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கும் புது ஷூ வாங்கி கொடுக்கணும். குக்கு சொன்னதை கேட்டதும் சோனா குருவிக்கு சிரிப்பு வந்துருச்சு. குக்கு, நீ அடுத்த வருஷம் ஸ்கூல்ல சேர்ந்த உடனே அம்மா கண்டிப்பா உனக்கு ஷூ வாங்கி கொடுப்ப. சோனா குருவி வாழ்ந்த இந்த காட்டுலதான் கோரிக்காகன்னு வாழ்ந்து வந்துச்சு. கோரிக்காகன் பெரிய பகக்கார காகம். அதனால கோரிக்காக்கும் ஏழை பறவைங்க கிட்ட பேச கூட செய்யாது. அவங்க கிட்ட வெறுப்ப காட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் கோரிக்காவும் ஒரு முட்டை இட்டுச்சு. அதனால கோரிக்காவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சமயத்துல காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்கும் விருந்து வைக்க ஆசைப்பட்டுச்சு. புறா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கோரி அது முட்டையிட்ட சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக பெரிய விருந்து வைக்க போகுது. அந்த விருந்துக்கு காட்டுல உள்ள எல்லா பறவைகளையும் கூப்பிட போகுது. ரீட்டா, காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் என்னோட விருந்துக்கு வந்துட முடியாது. ஏன்னா வீட்டு வேலை செய்து குடும்பத்தை நடத்துற சோனா குருவியை நான் கூப்பிட போறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு ஏழை பறவை என்னோட விருந்துக்கு வர நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த நிலைமையில கோரிக்காக மத்த பறவைகளுக்கு விருந்து வைக்க போற நாளும் வந்துருச்சு. அன்னைக்கு காலையில புறாவோட பையன் ராஜி ஒரு நாள் குக்கு கிட்ட எப்படி கேட்டான். குக்கு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு கோரி ஆண்டி வீட்ல எல்லா பறவைகளுக்கும் விருந்து வைக்க போறாங்க. அந்த விருந்துக்கு நான் எங்க அப்பா அம்மா கூட போக போறேன். அப்படியா? கோரி ஆண்டி வீட்ல விருந்து நடக்க போகுதா? அப்படின்னா நானும் எங்க அம்மா கூட கண்டிப்பா வருவேன். எனக்கு என்னமோ கோரி ஆண்டி உங்களை கூப்பிடுவாங்கன்னு தோணல. ஏன்னா கோரி ஆண்டிக்கு ஏழை பறவைகளை கண்டாலே பிடிக்காதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அப்படியா? அப்படின்னா நாங்க என்ன ஏழையா? நாங்க ஏழைன்னு எங்க அம்மா இது வரைக்கும் எங்க கிட்ட சொன்னதே இல்ல. நான் எது கேட்டாலும் எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுக்கறாங்க. அப்புறம் எப்படி நாங்க ஏழையா இருக்க முடியும்? இப்படி கேள்வி மேல கேள்வியா கேட்ட குக்கு உடனே தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போனான். அம்மா, கோரி ஆண்டி இன்னைக்கு இந்த காட்டுல உள்ள எல்லாருக்கும் விருந்து கொடுக்க போறாங்களாம். கோரி ஆண்டி வீட்டுக்கு நாமளும் போவோம் தானே? குக்கு, கோரி ஆண்டி நம்மளை கூப்பிட்டா நாமளும் கண்டிப்பா போவோம். அப்படியா? கூப்பிட்டாதான் உங்க வீட்டுக்கு போகணுமா? அது சரி. அம்மா, நாம என்ன ஏழையா? குக்கு கேட்ட இந்த கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம சோனா குருவி மௌனமா இருந்தது. குக்கு, நீ என்ன கேள்வி கேக்குற? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு அம்மாவுக்கு தொல்லை கொடுக்காத. நான் ஒன்னும் அம்மாவுக்கு தொல்லை கொடுக்கல. நாம ஏழையான்னு கேட்டேன், அவ்வளவுதான். அம்மா ப்ளீஸ் சொல்லுங்க அம்மா, நாம என்ன ஏழையா? குக்கு, அம்மா மட்டும்தான் ஏழை. நீயும் வீட்டும் என்னைக்குமே ஏழை இல்லை. உங்களுக்காக எதையும் செய்யற நான் இருக்கும் போது நீங்க எப்படி ஏழையாக முடியும்? காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் கோரிக்காவத்தோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. கோரிக்காவன் தன்னோட வீட்டை நல்ல முறையில அலங்கரிச்சிருந்தது. பறவைகள் சாப்பிடறதுக்காக உணவு பொருட்கள் எல்லாமே தயாரான நிலையில இருந்துச்சு. கோரி, நம்ம காட்டுல இது வரைக்கும் எந்த பறவையும் இவ்வளவு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணினதே இல்ல. புறா, உனக்கு தெரியாதா? இந்த காட்டுலயே எங்க குடும்பம் தான் பணக்கார குடும்பம். அதனாலதான் எங்க வீட்டு விருந்துக்கு பணக்கார பறவைகளை மட்டும் கூப்பிட்டு இருக்க. கோரிக்காவத்தோட வீட்டுல இருந்து வந்த மியூசிக்கை கேட்ட குக்குவுக்கு அங்க போகணும் போல ஆசையா இருந்தது. அம்மா அம்மா, கோரி ஆண்டி வீட்டுக்கு நாமளும் போவோமா? தயவு செய்து என்ன அழைச்சிக்கிட்டு போங்கம்மா. அம்மா, ஒருவேளை கோரி ஆண்டி நம்மள கூப்பிட மறந்துருக்கலாம் இல்லையா? எனக்கு என்னவோ குக்குவை பார்க்க பாவமா இருக்கு. ஜூட்டி, நீ சொன்ன மாதிரி கூட கோரி ஆண்டி நம்மள கூப்பிட மறந்துருக்கலாம். சரி, நான் எதுக்கும் குக்குவை கூப்பிட்டு கோரி ஆண்டி வீட்டுக்கு போய் பாக்குறேன். அம்மா சொன்னதை கேட்ட புக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். பிறகு சோனா குருவி குக்குவை கூப்பிட்டுக்கிட்டு கோரிக்காவ வீட்டுக்கு போச்சு. அந்த சமயத்துல எல்லா பறவைகளும் விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோனா குருவி தன்னோட பையன் குக்குவை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்ததை பார்த்த கோரிக்காவும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே இதுவரைக்கும் அவங்க கேட்டுக்கிட்டு வந்த மியூசிக்க கோரிக்காக நிப்பாட்டிடுச்சு. சோனா, நீயா? நீ எதுக்காக இங்க வந்த? கோரிக்காக இப்படி கோவமா கத்துன உடனே எல்லா பறவைகளும் சோனா குருவியை பார்க்க ஆரம்பிச்சாங்க.
சோனா, நீ இங்க வந்தா எனக்கு அசிங்கம்னு நினைச்சுதான் நான் உன்னை கூப்பிடவே இல்ல. அப்படியும் நீயா இங்க வந்துட்ட. தயவு செய்து வெளியே போயிடு. கோரி அக்கா, நானா இங்க வரல, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். இருந்தாலும் புக்கு ஆசைப்பட்டானுதான் அவனை இங்க அழைச்சிட்டு வரல. குக்கு ஆசைப்பட்டானா உனக்கு அறிவு எங்க போச்சு? அங்க போறதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி உன்னோட நிலைமைய அவனுக்கு புரிய வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளவு பேர் வந்திருக்கிற இடத்துல என்ன அசிங்கப்படுத்துறதுக்காகவே நீ இங்க வந்திருக்க. இப்ப நீயா வெளியில போகலன்னா உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு அவமானம். வாங்க, நம்ம இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுவோம். கோரி, நீ நடந்துக்கிறது தான் ரொம்ப தப்பு. வீட்டுக்கு வந்த சோனா குருவியை எதுக்காக வெளியில அனுப்புற? இங்க பாரு புறா, வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. இல்லன்னா சோனா குருவி கூட சேர்ந்து நீயும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. உடனே சோனா குருவி அழுதுகிட்டே தன்னோட பையனை கூப்பிட்டுக்கிட்டு கோரிக்காகத்தோட வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் குக்கு அழுதுகிட்டே அம்மா, அம்மா அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா என்ன அழைச்சிக்கிட்டு போங்கன்னு உங்ககிட்ட சொல்லி இருக்கவே மாட்டேன். பிறகு ஒரு நாள் கோரிக்காகத்தோட முட்டையில வந்து ஒரு அழகான குட்டிக்காக வெளி வந்துச்சு. தன்னோட குழந்தைய பார்த்த கோரிக்காக உடனும் மகிழ்ச்சியா இருந்தது. பிறகு கோரிக்காவின் எல்லா பறவைகளோட வீட்டுக்கும் இனிப்பு கொண்டு போய் கொடுத்து தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துச்சு. புறா, இந்த இனிப்பை எடுத்துக்கோ. எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான். ரீட்டா, முதல்ல இந்த இனிப்பை எடுத்து வாயில போடு. நீ சொன்ன மாதிரியே எனக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்துட்டான். இப்படி அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகள் வீட்டுக்கும் போன கோரிக்காக சோனா குருவி வீட்டுக்கு மட்டும் போகவே இல்லை. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு ஒரு மாசம் கழிச்சு கோரிக்காகத்துக்கு காய்ச்சல் வந்துருச்சு. கோரி, இன்னும் ஒரு மாசத்துக்கு நீ ரெஸ்ட் எடுக்கணும். இல்லன்னா உன்னோட உயிருக்கே ஆபத்து. டாக்டர் இப்படி சொன்னதும் கோரிக்காக தன்னோட தங்கச்சி பிங்கிய தன்னோட வீட்டுக்கு வர வச்சது. பிங்கி தன்னோட அக்கா வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் கோரிக்காகத்தை எந்த வேலையும் செய்ய விடாம பாத்துக்குச்சு. பிங்கி, எனக்கு டீ போட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே மாத்திரையும் கொண்டு வா. அக்கா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு வேலை செஞ்சு இப்ப நான் பெட்ல படுத்துருவோம் போல இருக்கு. பிங்கி, என்னடி இப்படி பேசுற? எனக்கு இதெல்லாம் நீ செய்யலன்னா வேற யாரு செய்வா? இங்க பாருக்கா, உனக்கு மட்டும்தான் வீடு குடும்பம் இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டியா? எனக்கும் வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நான் இன்னைக்கே என் வீட்டுக்கு போயாகணும். இப்படி சொன்ன பிங்கி உடனே கோரிக்காக வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. அந்த சமயத்துல ரோனி குருவி அந்த பக்கமா பறந்து போனத கோரிக்காகவும் பாத்துருச்சு. ரோனி, தயவு செய்து ரீட்டா வீடு வரைக்கும் போய் ரீட்டாவை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி இங்க அழைச்சிக்கிட்டு வா. கோரிக்காக சொன்ன மாதிரியே ரோனி குருவி ரீட்டா கிளி வீட்டுக்கு போய் அதை இங்க அழைச்சிட்டு வந்துச்சு. ரீட்டா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்னையும் என்னோட குழந்தையும் நீ தான் கவனிச்சுக்கணும். தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லிடாத. கோரி, எப்பவோ ஒரு தடவை வேணும்னா உன்னை வந்து பார்த்துக்கலாம். அதுக்காக நான் இங்கேயே இருந்துட்டா என்னோட குடும்பத்தை யார் கவனிக்கிறது? இப்படி சொல்லிட்டு ரீட்டா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இந்த விஷயம் சோனா குருவிக்கும் தெரிய வந்துச்சு. உடனே சோனா குருவி கோரிக்காகத்தோட வீட்டுக்கு போச்சு. கோரி அக்கா, என்னால முழு நேரமும் உங்க பக்கத்துல இருக்க முடியாது. இருந்தாலும் நான் வேலைக்கு போறதுக்கு நீவாது உங்களுக்கு தேவையான பெருக்கொலைகள்லாம் செஞ்சு வச்சுட்டு போறேன். வேலையை முடிச்சுட்டு வரும்போது உங்களை வந்து பார்த்துட்டு போவேன். இப்படி சொன்ன தோழி பிறகு கோரிக்காகத்தோட வீட்டை சுத்தம் பண்ணிச்சு. கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சுது. கோரி அக்கா, சமையல் செஞ்சு முடிச்சுட்ட. மாத்திரை எடுத்து உங்க பக்கத்துல வச்சிருக்க. நீங்க ஏந்திரிச்சு சாப்பாடை சாப்பிட்டு இந்த மாத்திரைய போட்டுக்கோங்க. நான் சாயங்காலம் வந்து உங்களை பாக்குறேன். இப்படி சொன்னா குருவி பிறகு தான் வேலை செய்யற வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. இப்ப கோரிக்காகத்தோட உடல்நிலை சரியாகி ஏந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிருச்சு. சோனா, என்ன மன்னிச்சுக்க. நான் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனா அதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காம எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்க. நீ செஞ்ச ஒவ்வொரு செயலும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. கோரி அக்கா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் உங்களை குத்தி காட்டுறதுக்காக உங்களுக்கு உதவி செய்யல. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உதவி செய்யறது என்னுடைய இயல்பு. அதை நான் யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன். அப்புறம் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஏழை இல்ல. என்னோட குழந்தைங்களோட தேவையை நான் பூர்த்தி பண்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்றேன். மத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்றேன். என்னோட மனசுல இவங்க நமக்கு தேவை, இவங்க தேவை இல்லைன்னு நான் யாரையும் பிரிச்சு பாக்குறதே இல்லை. எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான்.
இப்படியெல்லாம் என்னோட மனசு இருக்கிறதால தான் உங்களோட கண்ணுக்கு நான் ஏழையா தெரிஞ்சேன். என்னோட மனசுக்குள்ள நான் எப்பவுமே பணக்காரியாவே இருக்கேன். அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல கோரிக்காகவும் ரொம்ப மாறிடுச்சு. இப்ப கோரிக்காகும் பணத்தை வச்சு ஏழை பணக்காரன்னு பாகுபாடு பாக்குறதே இல்ல. யார்கிட்ட நல்ல மனசு இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க கூட நட்பு வச்சுக்க ஆரம்பிச்சது. கோரிக்காக ஒரு வாரத்துக்கு பின்னால மறைஞ்சிருந்து சோனா குருவியும் ரீட்டா கிளியும் பேசிக்கிறத கவனிச்சுக்கிட்டு இருந்தது. சோனா குருவியும் ரீட்டா கிளியும் ஒரு கூடையில அவங்களுக்கு கிடைச்ச தானியங்களை சேர்த்து வச்சிருந்தாங்க. ரீட்டா, நமக்கு இன்னைக்கு தேவைக்கு அதிகமாவே தானியங்கள் கிடைச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு நான் உணவு தேட கிளம்புறப்ப என் பையன் குக்கு இனிப்பான பழங்கள் வேணும்னு கேட்டான். ஆமா சோனா, என்னோட பையன் மிட்டு கூட பழங்கள் கிடைச்சா எடுத்துக்கிட்டு வர சொன்னான். ஆனா என்ன பண்றது, நமக்கு பழங்களே கிடைக்கல. ரீட்டா, சரிவா, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து போய் ஏதாவது பழங்கள் கிடைக்குதான்னு பாப்போம். சோனா குருவி இப்படி சொன்ன உடனே ரீட்டா கிளி தானியங்கள் இந்த கூடைய தன்னோட அழகால தூக்கிக்கிச்சு. ரீட்டா, இந்த கூடைய வேற நாம ஏன் தூக்கிட்டு போகணும்? இது இங்கே ஓரமா வச்சுட்டு வா. இங்க யாரும் இல்லை, அதனால நம்ம பயப்படாம இங்க வச்சுட்டு போகலாம். சோனா குருவி இப்படி சொன்ன உடனே அந்த தானியங்கள் இருந்த கூடைய அவங்க இருந்த மரத்துக்கடியில வச்சுட்டு பிறகு அவங்க 2 பேரும் இனிப்பான பழங்களை தேடி பறந்து போனாங்க. இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்த கோரிக்காக உடனே தான் மறைஞ்சிருந்த இடத்த விட்டு வெளியே வந்துச்சு. இந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு போறவங்களுக்கு இந்த கூடை ஃப்ரீ. இப்படி நினைச்ச கோரிக்காகும் பிறகு அந்த கூடைய தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கோரிக்காக வீட்டுக்கு போனப்ப காலுக்காக ஜக்கு கூட படுத்து தூங்கிட்டு இருந்தது. டேய் ஜக்கு, எழுந்துரு, அம்மா உனக்காக தானியங்கள் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். கோரியோட சத்தத்தை கேட்டு காலுக்காக ஜக்கு 2 பேருமே எந்திரிச்சிட்டாங்க. கோரி, தானியங்களை சாப்பிட்றதுக்கு ஜக்குவை மட்டும் எழுப்புற, என்ன மறந்துட்டியா? எனக்கும் கொஞ்சம் தானியங்கள் கொடு. காலுஜி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானும் என்னோட பையனும் சாப்பிட்டு மீதி இருந்தா உங்களுக்கு தரோம். இந்த சமயத்துல பழங்களை தேடி போன சோனா குருவிக்கும் ரீட்டா கிளிக்கும் ஒரு நதி ஓரத்துல கொஞ்சம் பழங்கள் கிடைச்சது. சோனா, நம்ம வேலை சீக்கிரமா முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு தானியங்களும் கிடைச்சிருக்கு, பழங்களும் கிடைச்சிருக்கு. அந்த பழங்களை எடுத்துக்கிட்ட சோனா குருவியும் ரீட்டா கிளியும் பிறகு தானியங்கள் இந்த கூடையை வச்சுட்டு போன இடத்துக்கு வந்தாங்க. இப்படி வந்த இவங்க 2 பேரும் அவங்க வச்சுட்டு போன இடத்துல கூடை இல்லாத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆனாங்க. ரீட்டா கிளி அழவே ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு தானியங்களை எடுத்து வச்சோம், அவ்வளவும் போயிடுச்சு. தானியங்கள் போனா கூட பரவாயில்ல, எங்க அம்மா காலத்துல இருந்து நான் வச்சிருந்த கூடையும் அது கூட சேர்ந்து போயிடுச்சு. இந்த காட்டுல இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் திருட்டு நடந்ததே இல்ல. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரீட்டா, அழாத, என் கூட வா. எங்க வீட்டுல கொஞ்சம் தானியங்கள் இருக்கு, அதை நான் உனக்கு தரேன். பிறகு சோனா குருவும் ரீட்டா கிளியும் தங்களுடைய வீடுகளுக்கு பறந்து போனாங்க. அம்மா அம்மா, எனக்கு இன்னைக்கு தக்காளி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு, அதனால எனக்கு தக்காளி எடுத்துக்கிட்டு வாங்க. காலுஜி, நம்ம பையன் சொல்றது காதுல விழுதா? அவனோட ஆசையை நிறைவேத்துங்க. இங்க பாருடா ஜக்கு, உழைச்சி சாப்பிட்றவங்க தான் அவங்க விருப்பப்பட்டதை சாப்பிட முடியும். நாம திருடி சாப்பிட்றவங்க, அதனால திருட போன இடத்துல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு திருப்தி அடைஞ்சுக்கணும். டேய் ஜக்கு, உங்க அப்பா எப்பவுமே இப்படிதான். நாம ஆசைப்பட்டதை திருடி எடுத்துக்கிட்டு வர மாட்டாரு. நீ கவலைப்படாத. புறாவோட தோட்டத்துல இந்த தடவை தக்காளி தான் பயிர் பண்ணிருக்கு. அங்க இருந்து நான் உனக்கு கண்டிப்பா எடுத்துக்கிட்டு வரேன். கோரி, நானும் உன் கூட வாரேன். நானும் தக்காளி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் 2 பேரும் புறாவோட தக்காளி தோட்டத்தை நோக்கி பறந்து போனாங்க. இவங்க 2 பேரும் தக்காளி தோட்டத்துக்கு போய் சேர்ந்தப்ப புறா தன்னோட தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. காலுஜி, என்ன இது? இந்த புறா இப்படி வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்மளால எப்படி தக்காளி திருட முடியும்? கோரி, கொஞ்சம் பொறுமையா இரு. உழைக்கிறவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் கழிச்சு ஓய்வெடுப்பாங்க. அந்த சமயம் வர்ற வரைக்கும் நாம காத்திருக்கணும். இப்படி ரொம்ப நேரம் தன்னோட தோட்டத்துல வேலை செஞ்ச புறா பிறகு ஒரு மரத்தடிக்கு வந்துச்சு. ரொம்ப நேரம் வெயில்ல நின்று வேலை செஞ்சதால உடம்பு ரொம்ப களைப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியில படுத்து ஓய்வெடுப்போம். இப்படி அந்த மரத்தடியில படுத்த புறா கொஞ்ச நேரத்துல எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. காலுஜி, நீங்க உழைக்கலன்னா கூட உழைக்கிறவங்கள பத்தி சரியா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரியே புறா படுத்து தூங்குது. இங்க பாரு கோரி, நீ புறா கண் விழிக்குதா இல்லையான்னு பாத்துக்க. நான் போய் தக்காளியை திருடிக்கிட்டு வந்துடுறேன். காலுஜி, தக்காளி பறிக்கிறப்ப எங்க அம்மாவுக்கும் சேர்த்து கொஞ்சம் அதிகமா பறிச்சுக்கோங்க. எங்க அம்மாவுக்கு தக்காளினா ரொம்ப பிடிக்கும். கோரி, நாம எந்த உணவை திருட போனாலும் உடனே எங்க அம்மாவுக்கு அது பிடிக்கும்னு சொல்ற. உங்க அம்மாவுக்கு பிடிக்காத உணவுன்னு இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா இல்லையா?
இப்படி சொன்ன காலுக்காக தோட்டத்துக்கு போய் அங்கிருந்து தக்காளிகளை பறிச்சு ஒரு கூடையில போட்டுக்கிச்சு. கோரி, கூட நிறைய தக்காளிகளை பறிச்சாச்சு, சீக்கிரம் கிளம்பு, இந்த இடத்த காலி பண்ணுவோம். பிறகு அந்த தக்காளி கூடையை தூக்கிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட வீட்டுக்கு போனாங்க. ஆனா தன்னோட தோட்டத்துல நடந்த எதை பத்தியும் தெரியாத புறா அந்த மரத்தடியில படுத்து தூங்கிட்டு இருந்தது. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு கழுகக்கா புறாவை பார்க்க அந்த தோட்டத்துக்கு வந்துச்சு. புறா தன்னோட தோட்டத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கதை பார்த்த கழுகு பிறகு எழுப்ப ஆரம்பிச்சது. ஏய் புறா, ஏன் இங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க? தூக்கம் வந்தா வீட்டுல போய் படுத்து தூங்க வேண்டியது தானே? கழுகோட சத்தத்தை கேட்ட புறா தூக்கம் கலைஞ்சு எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. கழுகக்கா, வாங்க, என்ன விஷயமா வந்தீங்க? புறா, என்னோட பேர பசங்க எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தக்காளி சட்னினா ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு 3 கிலோ தக்காளி கொடு. கழுகக்கா, 3 கிலோ என்ன, 5 கிலோவா வாங்கிக்கிட்டு போங்க. இப்படி சொல்லிட்டு தோட்டத்துக்கு போய் பார்த்த புறா அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அங்க இருந்து தக்காளி செடிகள்ல இருந்த தக்காளிகள் நிறைய திருட்டு போயிருந்தது. போச்சு போச்சு, என்னோட உழைப்பெல்லாம் வீணா போச்சு. யாரோ என்னோட தோட்டத்துக்கு வந்து விளைஞ்சிருந்த நிறைய தக்காளிகளை திருடிக்கிட்டு போயிட்டாங்க. புறா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நேத்து நான் சோனா குருவியையும் ரீட்டா கிளியையும் பார்த்தேன். அவங்க காட்டுக்குள்ள தானியங்களோட வச்சிருந்த கூடை கூட திருட்டு போயிடுச்சான். இப்படி திருட்டு போய்கிட்டு இருந்தா இந்த காட்டுல நாம நிம்மதியா வாழ முடியாது. இங்க பாரு புறா, நீ ஏன் கவலைப்படுற? நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த காட்டுல உள்ள அந்த திருட்டு பறவைய கையும் களவுமா பிடிப்போம். கவலைப்படாத. பிறகு கழுகக்கா புறாவை கூப்பிட்டுக்கிட்டு சோனா குருவிய பார்க்க போச்சு. இங்க பாரு சோனா, அந்த திருட்டு பறவைய நான் பிடிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இதுக்கு அப்புறமும் பொறுமையா இருந்தா நாம நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். இங்க பாருங்க கழுகக்கா, பொதுவா ராத்திரியே தான் திருடர்கள் வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா நம்ம அவங்கள கண் விழிச்சு கையும் களவுமா பிடிச்சிடலாம். ஆனா இந்த திருடங்க பகல் நேரத்திலயும் வந்து திருடிட்டு போறாங்க. எப்ப வராங்கன்னு தெரியல, எப்படி போறாங்கன்னு தெரியல. எல்லாமே மர்மமா இருக்கு. இங்க பாருங்க, புறாவோட தோட்டத்துல இருந்து தக்காளி பழங்களை திருடிட்டு போன அந்த திருடங்க கண்டிப்பா மறுபடியும் அங்க திருட வருவாங்க. சாப்பிடுமா, சாப்பிடு. வயிறு நிறையிற வரைக்கும் சாப்பிடு. இது பத்தலனா இன்னும் கேளு, நிறைய எடுத்துக்கிட்டு வரேன். கோரி, இதே மாதிரி எனக்கு தக்காளி தினமும் கிடைச்சா ஒவ்வொரு நாளும் நான் ஜூஸ் போட்டு குடிப்பேன். இந்த வெயில் காலத்துக்கு அது ரொம்ப நல்லது. அம்மா, கவலைப்படாதீங்க. எங்க காட்டுல உள்ள புறா வயல்ல வேலை பார்த்துட்டு நல்லா படுத்து தூங்கும். அந்த சமயத்துல நாங்க ரொம்ப ஈஸியா தக்காளியை எடுத்துக்கிட்டு வந்துருவோம். இங்க பாருடி, நீங்க எடுத்துக்கிட்டு வந்தா கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டு வருவீங்க. இந்த தடவை நான், உன்னோட அண்ணன் எல்லாரும் வரோம். நாமெல்லாம் ஒன்னா போய் அந்த புறாவோட தோட்டத்தை காலி பண்ணிட்டு வந்துருவோம். அம்மா, உங்களுக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தா அதை நான் தடுக்க மாட்டேன். நாளைக்கு நீங்களும் தம்பியும் கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துருங்க. நான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். மறுநாள் மதியானமா வீட்டை விட்டு வெளியில வந்த கோரி வாசல்லே உட்கார்ந்து. கோரி, என்ன இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா கிளம்பு. புறா அதோட வேலையை முடிச்சிட்டு இந்நேரம் தூங்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சமயத்துல கோரிக்காகத்தோட அம்மாவும் தம்பியும் அங்க வந்து சேர்ந்தாங்க. அம்மா, என்னம்மா இவ்வளவு லேட் பண்ணிட்ட? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? கோரிக்காகத்தோட அம்மாவும் தம்பியும் புறாவோட தோட்டத்துக்கு வரது தெரிஞ்ச காலுக்காகத்துக்கு பயம் வந்துருச்சு. ஐயையோ, இந்த கூட்டத்து கூட திருட போனா நமக்கு தர்ம அடி கண்டிப்பா உண்டு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. எப்படியாவது இந்த கூட்டத்துல இருந்து நாம எஸ்கேப் ஆகணும். கோரி, எனக்கு என்னவோ திடீர்னு வயிறு சரியில்லை, ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, அத்தையையும் மச்சானையும் அழைச்சிக்கிட்டு போய் தக்காளிகளை எடுத்துக்கிட்டு வந்துரு. நான் வீட்டுல போய் படுத்திருக்கேன். காலுஜி, என் அம்மாவையும் என் தம்பியும் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க எதனால இப்படி பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா இப்ப எங்க கூட வந்துருங்க, இல்லனா எனக்கு கெட்ட கோபம் வரும். கோரி இப்படி கோவமா சொன்னதும் வேற வழியில்லாத காலுக்காகும் அவங்க கூட சேர்ந்து புறாவோட தோட்டத்துக்கு பறந்து போச்சு. கழுகக்கா, அங்க பாருங்க, காங்களோட கூட்டம் ஒண்ணு பறந்து வருது. ஆமா ஆமா, ஒருவேளை இவங்க கூட திருடி இருந்தாலும் இருக்கலாம். இப்படி சொன்ன கழுகக்கா பிறகு புறாவை பார்த்து இப்படி சொல்லுச்சு. புறா, நீ சீக்கிரமா கண்ணை மூடிட்டு தூங்குறாப்புல நடி. என்ன நடக்குதுன்னு பாப்போம். கழுகக்கா சொன்னதை கேட்ட புறாவும் பிறகு மரத்துல சாஞ்சி தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சது. பிறகு வந்த எல்லா காகங்களும் புறாவோட தக்காளி தோட்டத்துல வந்து உட்கார்ந்தாங்க. இத பார்த்த கழுகக்கா கீழே கிடந்த கம்பை தன்னுடைய ரெக்கையால எடுத்துக்கிட்டாங்க.
மாப்பிள, அந்த புறா வருதான்னு கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த வயசான காலத்துல என்னால அடி வாங்க முடியாது. அது இப்ப தெரிஞ்சு என்ன புண்ணியம்? திருடு வர்றதுக்கு முன்னாடியே அதை பத்தி யோசிச்சிருக்கணும். எனக்கு என்னவோ இன்னைக்கு அடி வாங்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டோம்னு நினைக்கிறேன். மாமா, ஏன் இப்படி அவசகுணமா பேசுறீங்க? நாம நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். மச்சான், நீனும் உங்க அம்மாவும் என்னைக்கு யாருக்கு நல்லது நினைச்சிருக்கீங்க, இன்னைக்கு நினைக்க போறீங்க? இங்க பாருங்க, எதுக்காக வெட்டித்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா ஆளுக்கு கொஞ்சம் தக்காளியை சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு போறப்ப இந்த கூடையில வேற எடுத்துக்கிட்டு போகணும். இப்படி பேசிக்கிட்ட இவங்க எல்லாரும் பிறகு தக்காளிய சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த புறா, கழுகக்கா, சோனாக்குருவி இந்த 3 பேரும் கம்ப எடுத்துட்டு வேக வேகமா காங்கல் கிட்ட பறந்து போனாங்க. இப்படி வந்த இவங்க 3 பேரும் காங்குல சுத்தி உட்காந்துக்கிட்டாங்க. பறவைகளே, தயவு செய்து என்ன மட்டும் அடிக்காதீங்க. என்னோட வயசுக்கு மதிப்பு கொடுத்து என்னை விட்டுடுங்க. இல்ல, அப்படி இல்ல. இருக்கிற கூட்டத்திலேயே நான் தான் சின்ன பையன். சின்னவங்க தவறு பண்ணுனா அதை மன்னிக்கிறது பெரியவங்களோட கடமை இல்லையா? அதனால என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாருங்க காகங்களே, இந்த புறாவோட கோர்ட்டுல யாரு தப்பு செஞ்சாலும் தப்பு தப்பு தான். சின்ன குழந்தைங்க, வயதான பெரியவங்கன்னு யாருக்குமே மன்னிப்பு கிடையாது. பிறகு புறா, சோனாக்குருவி, கழுகக்கா இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த காங்கல் 4 பேரையும் அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க.